ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போல்டி சைட் மேட்ச் FCC vs கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்குது, ஒரு ஓவர் மட்டும் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 பால் யூஸ் பண்ண போகிறாங்க. பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஸ்ட்ரைக்கர் இருக்கிறது விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் ஜிந்தா பாய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே பிரதீப் வந்துருக்காரு, சரிங்க தீபன். ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் ஜிந்தா பாய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண இங்கே தீபன் வந்திருக்காரு. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார். வெளில சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா நல்ல டீக்கு நீங்கள். ஸோ ஃபீல்டரே முதல் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே சொல்லலாம். விக்கியோட விக்கெட் இங்கே பறி போகுது. முதல் பாலே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டிலேருந்து விக்கி வெளில போக. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் லெஃப்டி பேட்ஸ்மேன். தீபனோட செகண்ட் ஒன். அந்த முதல் பாலே சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஸோ தரையோட உருண்டு போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக எடுத்து சேவ் பண்ணி எறியதுக்குள்ள குயிக்காக 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வருவாங்க. ஒரு ரன் மட்டும் சாரிங்க, ஒருத்தர் அடிச்சு 3வது ரன்னாவும் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரன் மட்டும். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருன்னு சொல்லலாம். நேருக்கு நேரு ஃபீல்டர் கையில் எடுத்து எறியதுக்குள்ள குயிக்காக 1 ரன் ஓடி வருவாங்களான்னு பார்த்தா ஸோ தெளிவாக அடிக்கல. அதன் காரணமாக கண்டிப்பாக 1 ரன் குயிக்காக ஓடி வந்துருவாங்க. 1 ரன் மட்டும் நல்ல த்ரோவும் கூட இங்கே. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு ஜிந்தா பாய். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டீக்கு நீங்கள் சூப்பராக பிடிச்சி போட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ டாட் பால் மாதிரி இருக்கும் இங்கே, டாட் பால் மட்டும். ஃபிஃப்த் ஒன் ஒயிட் கட்டு உரசி போட்டிருக்காரு. நேருக்கு நேரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமா, தாண்டி போகுமான்னு பார்த்தா வெளில தாங்க போய் விழுந்திருக்கு. தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஜிந்தா பாய். அவர் பேட்லேருந்து முதல் ஆற பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெம் லைனை நோக்கி போட்டாரு. தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஃபீல்டர் கையிலே போயிடும். அதன் காரணமாக இங்கே டாட் பால் மாறிடும். ஸோ இந்த டாட்டோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் கூட இங்கே அன்பு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது லெஃப்டி சிவா. செகண்ட் ஒன் வர விட்டு நேருக்கு நேரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஸோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப்பிங்க, நல்ல எஃபர்ட். குயிக்காக 1 ரன் ஓடி வராங்களா பார்த்தா 1 ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருந்திருக்கு. 1 ரன் மட்டும். தேர்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் பிகின் த ஸ்டெப்பில் நல்ல ஸ்டாப் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்டாப்பிங்க. எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்காக 1 ரன் வராங்களா பார்த்தா இல்லைங்க, டாட் பால் மாறி இருக்குங்க. ஸோ இந்த ஒரு தெளிவாக போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இங்கே அன்பு. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் பிகின் த ஸ்டெப்பில் நல்ல ஸ்டாப்பிங்க, சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால் தான் சொல்லுவீங்க. ஃபிஃப்த் ஒன் அகெயின் பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் நல்லா ஸ்டாப் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக 1 ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருந்திருக்கு. ஸோ 1 ரன் மட்டும். செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் உடம்புல தாங்க போயிட்டு பிகின் த ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா அங்கேயே இருக்குது. பவுலரே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப குயிக்காக 1 ரன் ஓடி வந்துருவாங்க பைஸில். ஸோ இந்த ஓவரோட 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 13 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் கூட இங்கே டிகே வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்குது ஜிந்தா பாய். பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. தேர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்று போட்டாரு. தெளிவான பிக்னஸ் சொல்லலாம், தெளிவாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு போயிருச்சுங்க இங்கே. சந்திச்சு முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ஓவரில் ஜிந்தா பாய் இங்கே தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஷார்ட் பிச் பால் இங்கே. செகண்ட் ஒன் அகைன் திருவி விட்டுருக்காரு. பால் கிரியேட் பண்ணி தெளிவாக அடிச்சிருக்காருன்னு சொல்ல சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக வெளில தாங்க போய் விடும். ஸோ போன பால்னாலே இந்த பாலாருன்னு முதல் 2 பால்லே 10 ரன் கொண்டு வந்தாரு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஜிந்தா பாய். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காரு. இன்சைட் எட்ஜில் கண்டிப்பாக கீப்பர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப நல்ல கம்பேக் இங்கே பவுலர்லேருந்து டிகே. ஸோ இந்த பாலை டாட் பாலை போட்டு கொடுத்துருக்காரு. முதல் 2 பாலை 4-6 அடிக்க விட்டுருந்தாலும் இந்த பாலை டாட் பாலை போட்டு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்சை பிடிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா இருந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே கார்த்தி வந்திருக்காரு. இப்போ இருக்கிற பால என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காரு. சென்ஸ்குள்ளே ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தரையா குயிக்காக உயிர்ந்து இருக்கு இது வரைக்கும். சான்ஸ் ஃபார் எடுத்து ஏரியாக்குள்ளே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வராங்களான்னு பார்த்தா நல்ல ரன்னிங்க. ஸோ 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஒரு ஸ்லோ நேருக்கு நேரு பிக் பண்ணியிருக்காரு. அதே இடத்துல அதே ஃபீல்டர் தேடி போயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்காக 1-2க்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா 1 ரன் வாங்கிடுச்சு இங்கே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சிவாவோட விக்கெட் இங்கே வரி போகுதுன்னே சொல்லலாம். 1 ரன் 1 விக்கெட் இங்கே. சிவா நல்ல பிளேயருங்க, வேல்யூபிள் பிளேயர்னே சொல்லலாம். அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காங்க கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே நவீன் வந்திருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன்
முதல் பாலே சூப்பராக போட்டிருக்காரு. கீப்பர் மிஸ் பண்ண பிகின் தி ஸ்டெப்ல நல்ல ஸ்டாப்பிங்க. டாட் பாலா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். முதல் பாலே டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே நவீன். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருங்க. இதுவும் காலில் தான் போட்டிருக்கு. குயிக்காக ஓடி வந்துட்டாருன்னு சொல்லலாம். கீப்பர் இங்கே சான்ஸ் ஃபார் ஸ்டெம்ல அடிச்சிருக்காருங்க. தெளிவாக வாட்டன் விக்கெட் இங்கே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு எஃபர்ட் ஃபீல்டர் இருந்து செம்மையாக போட்டிருக்காரு. ஸோ பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே மோட்டோ வந்திருக்காரு. சரி மே இருக்க பால என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நவீனோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. இதுவும் இன்சீரியஸில் பவுலர் கலெக்ட் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க இங்கே. ஸோ ஒரு ரன் மட்டும். ஒரு மேங்கன்னு 3 பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுக்குன்னா. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருங்க. காலிலே போட்டு கொடுத்துருக்காரு. கீப்பர் இங்கே துரிதமாக வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதோட அவர் டைப் பண்ணி 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே கீப்பர். 1 எஃபர்ட் இங்கே கீப்பர் இருந்து. ஸோ 2 விக்கெட் இந்த ஓவரில் மட்டுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கீப்பர். ஸோ குணா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. லேசியாக இருந்தாருன்னே சொல்லலாம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஆல்ரவுண்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் போயிட்டு போட்டு வரிசையை போட்டார். தெளிவாக கனெக்ட் ஆகல. தரையோட தரையாக இது வரைக்கும் உருண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காக ஒரு ரனுக்கான வாய்ப்பாக இருக்குமா, 2 அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் அடிச்சு பார்த்தாரு இங்கே. குயிக்காக ஓடி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சந்தோஷம் ஒரு லைஃப் கிடைக்குதுன்னே சொல்லாது. ஸோ அம்பே செக் பண்ணிட்டு 1 ஷாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போய் காலில் தாங்க வாங்கியிருக்காரு. பிகின் தி ஸ்டெப்ல நல்ல ஸ்டாப்பிங்க. அன்பு சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம். குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஸோ இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க கோங்குடி ஒயிட் ரோஸ். ஸோ மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே அன்பு வந்திருக்காரு. அன்போட ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே கட் பண்ணி விட்டுருக்காரு தரையோட தரையா. ஸோ நல்ல சேவ் இங்கே எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காக ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ண பார்த்தாரு கீப்பர் இங்கே. குயிக்காக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ எடுத்து அதுவும் 2 அவுட்டுக்கு மாற்றினாரு. தெளிவாக கனெக்ட் ஆகல. அதன் காரணமாக வயசில் ஒரு குயிக்காகவே ஓடி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் முன்கூட்டியே சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துறாருங்க. தெளிவான ஷாட்னே சொல்லலாம் இங்கே. அவங்க டீம் மட்டும் நோக்கி ஒரு பவுண்டரி பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே சந்தோஷ் பேட்லேருந்து முதல் பவுண்டரி பார்க்க முடியுங்க. 4th ஒன் அகைன் சுவிட்சிக்கிட்டு இந்த ஒரு தெளிவாக திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாட் பாலா மாதிரி இருக்குது. நல்ல கம்பேக் இங்கே அம்புட்டு. 5th ஒன் காலில் தாங்க போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் காரணமாக இங்கே குயிக்காக ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன் பால் ஏந்தி விட்டாருங்க. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா நல்ல டீக்கன் இங்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். நீங்க மாதிரி போகுது. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்க 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 36 ரன் அடிச்சு 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சாரிங்க 6 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க இங்கே கோங்குடி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட இங்கே நவீன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சந்தோஷ். பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. முதல் பாலை எடுத்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இங்கே பிடிச்சிருந்தா பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை மாற்றிருக்கும். சந்தோஷ்க்கு இவங்க லைஃப் கிடைக்குதுன்னே சொல்லலாம். இங்கே நவீன் அவர் போட்ட எஃபர்ட் இங்கே வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ ரிமைனிங் 5 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது நியூ பேட்ஸ்மேன் வந்த ரோஷன். செகண்ட் ஒன் வந்த முதல் பாலை குறுக்கு கொடுத்தாரு. ஸோ உடம்புல தாங்க பட்டு கண்டிப்பாக கீப்பர் போய் குயிக்காக சேவ் பண்ணிடுறாரு. அதுக்குள்ளே குயிக்காகவே ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க. ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருங்க. ஒயிட் போட்டு உரசி ஒரு ஸ்லோயர்னே சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்குது. நல்ல கம்பேக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போன பார்த்து தெளிவாக போட்டார். அகெயின் ஒரு ஸ்டெம்பிட்கான வாய்ப்பு இங்கே கீப்பர் குயிக்காகவே இருக்காருன்னே சொல்லலாம். தெளிவாக இங்கே. ஸோ டாட் பாலா மாதிரி இருக்குங்க. 5th ஒன் முன்கூட்டி ஷஃபிள் பண்ணி போயிட்டாருங்க. இடத்துல போட்டிருக்காரு. ஏந்தி விட்டுருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக 1 பாயிண்ட் சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஒய்க்கான ஒரு ரன் குயிக்காகவே ஓடி வந்துருவாங்கன்னே சொல்லலாம். 1 2 ரன் மட்டும். 6th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அகெயின் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு. ஒயிட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ரொம்பவே விலகி வந்திருக்கு. போன பால் ரெடி லாஸ்ட் ஒன் பால் சுச்சி திரும்பலாருங்க. இடத்துல போட்டு கொடுத்துருக்காரு சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாட் பாலோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். மேட்சுக்கான 7th ஓவர் போட இங்கே தீபன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் இது. ஸோ இந்த ஓவரை பேட்டிங் பர்பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரோஷன். 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே நேருக்கு நேரு லாங் ஆன்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரோஷன் முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஓவரை. செகண்ட் ஒன் அகைன் நேருக்கு நேரு. சான்ஸ் ஃபார் பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சான்ஸ் ஃபார் மிஸ்ஃபீல் பண்ணி அதுவும் பவுண்டரி போயிருச்சுன்னே சொல்லலாம். இங்கே பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சந்தோஷ் அவர் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் தெளிவாக போட்டு கொடுத்தாரு சொல்லலாம். நல்ல கம்பேக் இங்கே. 4th ஒன் நேருக்கு நேரு எடுத்தாருங்க. இது கண்டிப்பா தாண்டி போகும். சவுண்டே பேசுன்னே சொல்லலாம் இந்த ஷாட்டுக்கு. ஸோ முதல் 2 பால்ல 4 அதை தொடர்ந்து ஒரு டாட் அதுக்கப்புறம் ஒரு 6 கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ரோஷன். இவனுக்கு 2 பால் இருக்கு இந்த ஓவரில். என்ன பண்ணுறாரு பார்ப்போம். 5th ஒன்
அங்கே வெளிக்கு வந்துச்சு, தெளிவாக கனெக்ட் ஆகல, தரையோட தரையா குயிக்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கல, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல எடுக்கிறதுக்குள்ள குயிக்காகவே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி விட்டாங்க. 2 ரன் மட்டும். 7th ஒரு லாஸ்ட் ஒன் பால். சான்ஸ் ஃபார் டாப் பேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல டேக்கு நீங்கள் அன்பு சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே தீபன் இது வரைக்கும் நல்லா இருந்த பேட்ஸ்மேன் ரோஷன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரோட ட்விஸ்ட் விக்கெட் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சந்தோஷ். ஸோ இது வரைக்கும் செட்டில்டு பேட்ஸ்மேனே சொல்லலாம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு. நேருக்கு நேரு பவுலரே ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இங்கே நல்ல எஃபர்ட் பவுலர்லேருந்து முதல் பால் டாட் பால் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் 5 பால் இருக்கு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இங்கே சந்தோஷ் செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகல. கேட்சுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கு நீங்கள் சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்காங்க கேட்ச். இங்கே ஸோ 2வது பால்ல விக்கெட் வந்து வெளில போறாரு இங்கே சந்தோஷ். இந்த ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். முதல் பால் டாட்டு, 2வது பால் விக்கெட்னு இது வரைக்கும் ட்விஸ்ட் விக்கி. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் எம்எஸ்டி வந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த முதல் பாலே கட் பண்ண பார்த்தாரு. நல்ல சேவ் இங்கே கீப்பர் சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ரெண்டுமே இல்லாமல் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ட்விஸ்ட் விக்கி. சரிங்க பேட்ஸ்மேன் நேம் இங்கே வந்து மனோ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் ஸ்டெம்ப்லேயே வாங்கியிருக்காருன்னு சொல்லாங்க. சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, 2வது பால் விக்கெட், 3வது பால் டாட்டு, 4வது பால் விக்கெட்னு. ஸோ இது வரைக்கும் 4 பால்ல எந்த ஒரு ரெண்டுமே விட்டு கொடுக்கல இங்கே ட்விஸ்ட் விக்கி. ஸோ நெக்ஸ்ட் விக்கெட் வந்து வெளில போறாரு இங்கே மனோ. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேகன் வந்திருக்காரு. 2 பால் இருக்கு. முதல் பால் டாட் பால் மாறிடுச்சு. இங்கே 5வது பால். ஒரு மணிக்கு 1 பால் இருக்கு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்டில் இருப்பான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். லாஸ்ட் ஒன் பால் எடுத்து அடிச்சாருங்க. நேருக்கு நேரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். யாரு ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரை கட்டுக்கோப்பா போட்டுக்கிட்டு இருந்தாரு. எந்த ஒரு ரெண்டுமே விட்டு கொடுக்காம கடைசி ஒரு பால் 6 மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே ஷேகர். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 64 டார்கெட் ஃபார் எஃப்சிசி. ஸோ ஓடினா ஸ்ட்ரைக்கில் இருக்க பிறகு தீபன் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலை நேருக்கு நேருங்க. தாண்டி போகுமா கேட்ச் போகுமான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகும் தான் நினைக்கிறேன். போயிருச்சு இங்கே பவுண்டரி. முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி வார்ம் வெல்கம் பண்ணுறாருன்னு சொல்லலாம் இங்கே தீபன் சக்கரவர்த்தி. செகண்ட் ஒன் தெளிவாக எடுத்தாருன்னே சொல்லலாம். தரையோட தெரியா நல்ல ஸ்டாப்பிங்க சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரோஷன். ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக டாட் பாலை மாறிடுவீங்க. டாட் பால். தேர்ட் ஒன் சூச்சி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம். தெளிவான ஷாட்டு கண்டிப்பாக தாண்டி போகும். ஹியூஜ் ஓனிங்க இங்கே. முதல் பால் 4, 3வது பால் 6ன்னு. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே 10 ரனுக்கு மேலே கொண்டு போயிட்டாரு இங்கே தீபன். ஃபோர்த் ஒன் தெளிவாக திருப்பி விட்டாருன்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ரோஷன். எழுதி எறியக்குள்ள குயிக்காகவே ஓடி வந்துட்டாங்க இங்கே. ஒரு ரன் மட்டும். ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்களா இல்லைங்க. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் உதயா ஸ்ட்ரைக்கில் சென்சிபிளாக ப்ளே பண்ணாருன்னு சொல்லலாம் இங்கே தரையோட தரையா. இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. குயிக்காக வராரு இங்கே மனோ. ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாரு பார்த்தா எடுத்து எறியக்குள்ள குயிக்காகவே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். 2 ரன் மட்டும். ஓவர் த்ரோ இல்லைங்க சேஃபாக வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். 1 ரன் மட்டும். சாரி 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக எடுத்தாருன்னே சொல்லலாம். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணி கொடுக்க பார்த்தா நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து எறியக்குள்ள குயிக்காகவே 1 ரன் ஓடி வந்துட்டாங்க. 1 ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட் லாஸ் பண்ணல எஃப்சிசி. செகண்ட் ஓவர் போட இங்கே பிரவீன் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருங்க இங்கே. சூப்பராக போட்டுருக்காரு சொல்லலாம். நல்ல பேஸ் இங்கே. முதல் பாலே டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் குயிக் ஒரு 1 நேருக்கு நேரு தெளிவாக எடுத்து கொடுத்தாருன்னே சொல்லலாம். தரையோட தரையா இது வரைக்கும் நல்ல ஸ்டாப் இங்கே. 1 ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஸோ ரெமினிக்கிறாங்க 4 பால் இருக்குது. சைடில் இருக்க வருது தீபன் சக்கரவர்த்தி. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. தேர்ட் ஒன் அகெயின் வர விட்டு கட் பண்ண விட்டாருங்க தெளிவாக பாயிண்ட்ல. ஸோ கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது வரைக்கும் குத்தி ஸ்லோவாகிடுச்சுன்னு சொல்லலாம். பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா போயிருக்கு இங்கே பவுண்டரி. ஸோ இந்த முதல் பாலே இந்த ஓவருக்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்கே தீபன். நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். ஸோ போன பால் ரெடி. நெக்ஸ்ட் ஒன் டி பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. செம்ப விக்கெட் பதம் பார்த்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே. பிரவீன் இங்கே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ போன பால் பவுண்டரியே அடிச்சிருந்தாலும் அடுத்த பால் விக்கெட்டை மாற்றி கொடுத்து ரிவெஞ்ச் எடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே தீபன் சக்கரவர்த்தி. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ இருந்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்தாரு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே சரவணன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணாருங்க. பவுலர் கைவசன்னே சொல்லலாம். சேஃபாக வச்சுக்கிட்டாரு அடிக்காம. டாட் பால் மாறி இருக்கீங்க. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஒரு பவுன்ஸ் நல்ல ஒரு டேக்கன்னே சொல்லலாம். இங்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு ஜிந்தாபாய். தெளிவான கேட்ச்னே சொல்லலாம். ஸோ இந்த ஓவரில் மட்டுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பிரவீன். சரவணோட விக்கெட் இங்கே பறி போகுது. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி. ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே சேகர் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கீப்பர் இது வரைக்கும் எஃபர்ட் போட்டு ஓடுவார்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்குள்ளே ஃபீல்டர் மனம் வந்துட்டாரு. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருந்திருக்கு. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கு திரும்பினாரு. தெளிவாக கனெக்ட் ஆகல. கீப்பர் கைவசனே சொல்லலாம். ஸ்டாப் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரைங்க. கீப்பர் கைவசனே சொல்லலாம். இந்த பாலும் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு. டாட் பாலாக மாறி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ரொம்பவே வேலைக்கு வந்துச்சு. ஒயிட் பால் போன பால் ரெடி. நெக்ஸ்ட் ஒன் பால் கூப்புங்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் கேப் தெளிவாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பான பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரி போயிருச்சிங்க. ஸோ ஸ்கூப் பண்ணி தெளிவாக ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இங்கே உதயா. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. டாட் பாலை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்லா கம்பேக் இங்கே பவுல் எட்டிருக்கு. போன பால் பவுண்டரி அடிச்சாலும் இந்த பால் டாட் பால் போட்டு கம்பேக் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. தெளிவாக கனெக்ட் ஆகல. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கேப்பில். ஸோ அங்கே மனோ இருக்காரு. கண்டிப்பாக எடுத்து சேவ் பண்ணி ஏறிக்குள்ள குயிக்காக ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 28 ரன் அடிச்சு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே FCC. மேட்சுக்கான 4th ஓவர் போட பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது உதயா. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ஏந்தி விட்டாருன்னே சொல்லலாம். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப்பு. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணாரு. கேக்கான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்பான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பிகேஜ் ஸ்டெம்ல போனால் பவுண்டரி தாங்க. தடுக்கவே முடியாது. லக்கிலி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்கே பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக போட்டாருங்க. தெளிவாக கனெக்ட் ஆகல. பிகேஜ் ஸ்டெம்ல நல்ல கேக் நீங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. லெக் பெயின் தான் சொல்லியிருக்காங்க இங்கே. டாட் பால் மாதிரி இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணாருங்க. குவாலிட்டியான கட்னே சொல்லலாம். குத்த விட்டா கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ பவுண்டரியும் போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். போயிருச்சிங்க. பின்னாடி மட்டுமே 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. அதுவும் இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. நோ லுக் ஷாட் தெளிவாக இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக தாண்டி போகணும்னு பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே 3 பவுண்டரியை புறக்கி எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். தெளிவான ஷாட்டு. நோ லுக் ஷாட். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. வர விட்டு அடிச்சாருன்னே சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் கைவசம் நல்ல ஸ்டாப்பு. எடுத்து எழுதுக்குள்ள குயிக்காக ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 4 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காங்க FCC. மேட்சுக்கான 5th ஓவர் கூட இங்கே குணம் வந்திருக்காரு. நோ லுக் ஷாட்டுங்க. அவர் நீ மீட்டும் பார்க்க முடியுது. அவர் கையில் இருந்து சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப்புங்கன்னே சொல்லலாம். தெளிவாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ரோஷன். ஸோ ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் உதயா ஆன் ஸ்ட்ரைக். சுச்சி திரும்பினாருங்க. தெளிவாக கனெக்ட் ஆகல. ஸோ கண்டிப்பாக பவுலர் கைவசம்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஓடி போய் ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதுக்குள்ளே குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துடுவாங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கிளியர் கிட்னே சொல்லலாம். நேரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகும். ஸோ வெளில தாங்க போய் விழுந்திருக்கு. அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துட்டு பேட்ஸ்மேன் சொல்லலாம். இது வரைக்கும் தெளிவாக ஆடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நோ லுக் ஷாட்லேருந்து உள்ள உள்ளூர வந்து எல்லா பந்தியும் தெளிவாக எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. இது ஹைட் மட்டும் தான் போயிருக்கு. கண்டிப்பா கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்ச பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே பிடிக்கல. 1 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப். அதுக்குள்ள இங்க 1-2 குயிக்கா ஓடி வந்தாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. தெளிவா கனெக்ட் ஆகலன்னு தான் சொன்னோம். ஸோ கண்டிப்பா 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க மனோ ஃபுல் எஃபர்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஃபீல்டிங்ல தெளிவா ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ இங்க 1 ரனுக்கான வாய்ப்பா மட்டுமே இருந்திருக்கு. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஒரு ஷார்ட் பிச் பால தெளிவாக போட்டு கொடுத்தாரு. டாட் பால மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 5 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 53 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே FCC. ஸோ நெக்ஸ்ட் நியூ பாலர் 6th ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒயிட் பால் 6th ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் சான்ஸ் ஃபார் ஹைட் மட்டும் தான் போயிருக்கு. கண்டிப்பாக கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா நல்ல டேக்கனிக்கே சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பிரவீன் தெளிவான கேட்ச். ஸோ இது வரைக்கும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் லாஸ் பண்ணி வெளில போறாரு. இங்க என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க அழகு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே உப்புலி வந்திருக்காரு. ஸ்கூப்புக்கான ட்ரை. இங்கே காலுக்குள்ள புகுந்து வந்திருக்குன்னே சொல்லலாம். இங்கே தெளிவான பால் இங்கே சேகர்டேந்து. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போய் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. இன்சைட் எட்ஜில் கீப்பர் கைவசம் தான் இருந்திருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா நாலு ஒரு டேக்கனாக இருந்திருக்கும். மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. பிரதீப்புக்கு ஒரு லைஃப் கிடைக்குன்னு தான் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஒரு ஸ்லோயர் ஒன்னா சான்ஸ் ஃபார் தெளிவாக அடிச்சிருந்தா இதுவும் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். செகண்ட் லைஃப் கிடைக்குதுன்னே சொல்லலாம் இங்கே உப்புலிக்கு. ஸோ பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே சேகர். நெக்ஸ்ட் ஒன்
பெரிய ஷாட்டு கனெக்ட் தெளிவாக கனெக்ட் ஆகலை. இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா குத்தி பம்ப் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க சந்தோஷ். இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாருங்க. தெளிவாக எடுத்தார். பவுலரை தாண்டிடுச்சான்னு பார்த்தா பவுலர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணார். ஸோ பவுலர் கை வசம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்குவாங்க. ஸோ டாட் பாலாக மாறிடுவீங்க. 6 ஓவருக்கு கம்ப்ளீட் இருக்கு. 6 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 56 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே எஃப்சிசி 7வது ஓவர் கூட இங்கே ரோஷன் வந்திருக்காரு. சைக்கிள் இருக்கிறது உதயா 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகல. தரையோட தரையை இது வரைக்கும் உருண்டு போய்கிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து எரியக்குள்ள இங்கே குயிக்காக 1 ரன் வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் பெரிய ஷாட் காணிட்டு கண்டிப்பா தாண்டி போகும். இங்க பெரிய 6 சொல்லலாம். இங்க கமிட்டி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு. உம்பளி பேட்ல இருந்து முதலார பார்க்க முடியுது. இங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிருக்காரு. இதுவும் நேருக்கு நேரு சரியான ஹைட்டிங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா டிராவல் ஆக தான் நினைக்கிறேன். நல்லா டேக்கன். இங்கே மனம் இருக்கிற வரைக்கும் அங்கே எந்த கேட்சும் மிஸ் ஆகாது. ஃபீல்டிங்ல சூப்பராக எஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போன பால் அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ரோஷன் நெக்ஸ்ட் நியூ பர்சன் இங்கே காமராஜ் வந்திருக்காரு. வர விட்டு அடிச்சாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமா? 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமா பார்த்தா பவுண்டரி கிளியர் பண்ணி போயிட்டு நினைக்கிறேன். இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்றாங்க எஃப்சிசி. சோ இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை கம்ஃபர்ட்டபிளா வின் பண்றாங்க எஃப்சிசி.